அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக்கு ரயில்வேல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் டி 2026 நடந்த நவம்பர் 28 ஷிஃப்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். 2 சரத்துந்துகளின் வேக விகிதம் 7:3. வேகமான சரக்குந்து 147 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மற்ற சரக்குந்து எடுக்கும் நேரத்தை விட 7 மணி நேரம் குறைவாகும். மெதுவான சரக்குந்தின் வேகத்தை கண்டறிய. அதாவது நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோட ரேஷியோ, 2 ட்ரக்கோட ரேஷியோ 7:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? 7:3 அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து இது என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 7:3. அப்போ டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறும். அப்படிதானே? தலைகீழா மாறும். டைம் வந்து 3:7 அப்படின்னு மாறும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் த டைம் டேக்கன் பை ஃபாஸ்டர் ட்ரக் கவர் ஏ டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படின்னு தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோயஸ்ட் ட்ரக் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 147. சரிதானா? இப்போ 1 கிலோமீட்டர் எவ்வளோ டிஃபரன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்னா அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 4. சரிதானா? 4 தான் வந்து எவ்வளோனா 7 மணி நேரம் ஸ்லோவாக இருக்கு. இந்த 4 யூனிட் டிஃபரன்ஸ் தான் வந்து 7 மணி நேரம் வந்து நமக்கு வந்து இங்கே ஸ்லோவாக இருக்கு. சரிதானா? அப்போ 1 மணி நேரத்துக்குன்னா என்ன வரும்? 1 யூனிட்டுக்குன்னா எவ்வளோ வரும்னா 7/4 அப்படின்னு வரும். 7/4ன்னு வரும். நமக்கு எத்தனை ஹவருக்கு தேவை? 7 ஹவருக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேயும் போத் சைடு 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா? 7 ஹவருக்கு தேவைங்கனால 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49/7ன்னு கிடைக்கும். இப்போ அதே இதை இந்த டயத்தில் தூக்கி அப்ளை பண்ணணும். இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இது டைம். ஆக்சுவலி 7 ஹவர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைம் கிடைச்சிருக்கு. அந்த டயத்தை பார்க்கலாம். அந்த டயத்துக்கான டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 49/4ன்னு வரும். எனக்கு சாரி தப்பாக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல 4. சரிதானா? அப்போ என்ன அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா 9/27. ஸோ 3 தான் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா 3x4 கிடைக்கும் ஸ்பீடு. ஸோ டைம் வந்து கிலோமீட்டர் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 km/h அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? ஒரு எண்ணின் 20% உடன் 96 கூட்டினால் கிடைக்கும் முடிவு அதே எண்ணாக இருக்கும். அதே எண்ணின் 75% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ நமக்கு வந்து x% ஆஃப் x into 20% plus 96 equal to x of 100%. இதுதான் ரோல். அவங்க கொடுத்துருக்க டேட்டா. சரிதானா? அப்போ இது எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 80% இருந்து இருக்க வாய்ப்பு இருக்கும். 80% வந்து இருக்க வாய்ப்பு இருக்கும். 80%ங்கிறது 96னா 100ங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அடி கொடுத்தோம்னா 4 5 4ஆல் அடி கொடுத்தோம்னா 2 இது 1 4 24. 24 into 5 120. சரிதானா? 120. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. 120 into 3/4 அப்படின்னு போடலாம். ஏன்னா 75 3/4 முக்கால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 4ஆல் அடி எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 3. 30 into 3 90 ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணணும். இது கொஸ்டினை பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடும். என்னடா ஈக்குவேஷன் வந்திருக்கு, எப்படி போட என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இது சிம்பிளாக ஒரே லைனில் எழுதணும் அப்படின்னா டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2x into x 2x squared 2x into -5 minus of 10x 3 into x ஒவ்வொரு டைம் மல்டிப்ளை பண்ணிருங்க plus 3x 3 into -5 minus of 50 minus bracket போட்டுக்கோங்க x into 3x 3x squared
x into 4 plus 3, sorry, 4x minus 2 into 3x minus 6x minus of 8 அப்படின்னு கிடைச்சு. சரிதானா? ஒரே லைன் தான். இப்போ இதில் பாருங்க 3x, சரி 2x ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர்டு. ஏன்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் எல்லா டேர்ம்லையும். ஸோ இப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இதில் கிடைக்கி இந்த டைம் கிடைக்கல, மிச்சம் 3 டைம் கிடைக்கும். அடுத்தது இது மைனஸ் 7x, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் மைனஸ் 7x, இதில் மைனஸ் 2x கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2x, 7ல் 2 போச்சுன்னா மைனஸ் ஆஃப் 5x கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 5x இந்த ஆன்சரில் இல்லை. அடுத்து மைனஸ் 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8, மைனஸ் 15 ப்ளஸ் 8 வந்து மைனஸ் ஆஃப் 7 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 7ங்கிறது எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் கிடைக்கும். சரிதானா? நெக்ஸ்ட், அறையில் உள்ள ஒரு புள்ளி ஒரு கட்டடத்தின் அடிப்பாகத்திலிருந்து அதன் உயரத்தின் √3 மடங்கு தூரத்தில் உள்ளது. அப்புள்ளியையும் கட்டிடத்தின் உச்சியையும் இணைக்கும் கோட்டிற்கும் தரைக்கும் இடையே உருவாகும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிடணும். பேஸ் ஒரு லைனு, ஹைட் ஒரு லைனு. இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறோம். இது வந்து ஹச்னு வச்சோம். √3 அப்படின்னா இது 1 into √3 இது மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த உருவாகக்கூடிய கோணம் ஆங்கிள் தான் வந்து டீட்டா தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிதானா? இடையே உருவாகும் கோணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ tan theta ரூல் தான் இங்கே. tan theta is equal to எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ எதிர்பக்கம் என்ன, டீட்டாக்கு ஆப்போசிட்டு 1, கர்ணம் சாரி இந்த இதில் அடிப்பக்கம். சரிதானா? எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். ஸோ அடிப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ இப்போ 1/√3 tan தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 4 நாட்கள். பி மற்றும் தனியாக 8 நாட்கள் முடிப்பார். ஏ மற்றும் தனியாக 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஏ பிளஸ் பி வந்து 4 நாள், பி வந்து 8 நாளில் முடிப்பாங்களாம். 2 பேரும் சேர்ந்து மீச்சம் எடுத்தோம் அப்படின்னா 8. இப்போ இது 2, இது 1. பியோட மதிப்பு என்னது 1, எஃபிஷியன்சி. இப்போ பி 1. அப்போ ஏ எவ்வளோ இருக்கணும்? இங்கே 2 வரணும்னா இங்கே 1 இருந்திருக்கணும். இப்போ ஏவும் 8 நாளில் வேலையை முடிச்சிருவாரு. பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 மடங்கு வேலை. 2 மடங்குனா இதே மாதிரி இன்னொரு மடங்கு செய்யணும் அப்படின்னா into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பருள் அவள் தாயின் பருள் மற்றும் அவள் தாயின் தற்போதைய வயதிகளின் விகிதம் 5:13. ஸோ இப்போ எவ்வளோன்னா 5:13 சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன். வயதுகளின் பெருக்கல் பலன் அப்படின்னா 5x into 13x ஈக்குவல் டு எவ்வளோன்னா 585 எனில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா எவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை கண்டுபிடிப்போம். 5 into 13 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 585. இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா இதையும் அடி கொடுத்தோம் அப்படின்னா இதில் ஒரு 9 கிடைக்கும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இப்போ x ஈக்குவல் டு என்னது 3. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இதில் மறுபடியும் அப்ளை பண்ணுங்க. 5x 3x 13xன்னு இருக்கும். இது 3 அப்ளை பண்ணீங்கன்னா 15:39 இருக்கும். இது கூட என்ன பண்ணணும்னா 9 ஆண்டுகளை கூட்டணும். 9 ஆண்டு கூட்டினீங்கன்னா +9, இந்த இடத்துலையும் +9, 48, 24:48. சரிதானா? இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 1:2 கிடைக்கும். 1:2 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளையின் மொத்த பரப்பளவு அதன் இரு வட்ட முகங்களின் பரப்பளவை போல் 4 மடங்காகும்.
அந்த உருளையின் கன அளவு 192 பை சென்டிமீட்டர் கியூப் எனில் அந்த உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. உருளையோட மொத்த பரப்பளவு ஃபார்முலா தெரியணும். மொத்த பரப்பளவு ஃபார்முலானா 2πr/h plus 2πr². எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு முகங்களையும் பரப்புனா முதல்ல அந்த டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் சர்க்கிள் தான் வந்து என்னன்னா 4 மடங்கு இருக்கும். இதோட ஏரியா வந்து πr². இப்போ 4 மடங்குன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கு. அப்போ 4 × 2πr². சரிதானா? இப்போ ரெண்டையும் காமனாக ஃபார்முலா எழுதுங்க. 2πr h + rன்னு இருக்கும். இங்கே 8πr² இருக்கும். இப்போ அடி கொடுத்தீங்கன்னா இந்த மதிப்பு போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா 8r இருக்கும். சரிதானா? சாரி, இந்த 2 கேன்சல் ஆகும்ல, இந்த 2 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4r இருக்கும். அப்போ h + r = 4r 4r. இப்போ h = 3rன்னு இருக்கும். சரிதானா? ஓகே. அதுக்கடுத்து வால்யூம்க்கான ஃபார்முலா என்னது? வால்யூம்க்கான ஃபார்முலா பை r² h. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா okay, two surfaces of volume of the cylinder and the volume of the cylinder வந்து ஓகே. πr² h வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 192 பை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பை கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன இருக்குன்னா ஆறுக்கு பதிலாக h பதிலாக r² 3r = 192ன்னு போடுங்க. இப்போ r³ டிவைட் பண்ணிங்கன்னா 3 அடி கொடுத்தோம்னா 64 கிடைக்கும். r = 4ன்னு கிடைச்சிடும். சரிதானா? ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா தென் ஹைட் வந்து 3r சொல்லியிருக்காங்க. 3 × 4ன்னு போட்டோம்னா 12. ஆன்சர் வந்து 12. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் இயற்பியல் தேர்வு எழுதியது 37 மாணவர்கள் 84 என்ற சராசரி மதிப்பெண்ணை பெற்றனர். மற்ற மாணவர்கள் 96 என்ற சராசரி மதிப்பெண்ணை பெற்றனர். முழு வகுப்பின் சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்கு, சொல்றேன். ஸோ 37 மாணவர்களா, 37 மாணவர்கள் எவ்வளோனா 84 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரிமைனிங் உள்ள மாணவர்கள் எவ்வளவு? 37. 100ல் 37 போச்சுன்னா எவ்வளவு? 63 மாணவர்கள் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 96 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவரோட 100 பேரோட சராசரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? இப்போ ரெண்டுலுமே 84 அப்படிங்கிறது ஆவரேஜ் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ரிமைனிங் உள்ள தான் பார்க்கணும். ஸோ அப்போ 84 ப்ளஸ் இப்போ எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? 63 இன்ட்டு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 12 கிடைக்கும். 63 × 12 630 × 126. 630 ஒரு 126. ஏன்னா இப்போ மல்டிபிள் பண்ணால் தான் கிடைக்கும். 756 கிடைக்கும். ஸோ 756 வகுத்தல் 100. ஏன்னா நம்ம வந்து இப்போ மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் பார்க்கணும் இந்த வேல்யூக்கு. ஸோ அப்போ 7.56 கிடைக்கும். 7.56. சரிதானா? இப்போ ரெண்டையும் கூட்டுங்க. 84 + 7 91. 98.56ன்னு இருக்கும். 91.6ன்னு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பென்சில் குறித்த விலை 374 ஆகும். அதன் அடக்க விலையை விட 22% அதிகம். லாப சதவீதம் 13 எனில் தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அதாவது மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 374. சரிதானா? இது சிம்பிள் மெத்தட் சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன சொன்னா டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. x + y + xy/100 அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ முதல்ல என்னது 22%. அடுத்து என்னது ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது லாபம் அல்லது நட்டம்னு வச்சுக்கோங்க. மைனஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் ஆஃப் 22 y/100 ஈக்குவல் டு 13.
ஓகே தானே? இது ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ப்ளஸ்லேயே வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஆப்போசிட்டில் கொண்டு போங்க, சாரி இந்த 13 இந்த சைடு கொண்டு போங்க. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 9 ஈக்குவல் டு y 100y ப்ளஸ் 22y by 100 இருக்கும். சரிதானா? அப்போ 900 by y is equal to என்ன கிடைக்குன்னா 900 by 122 கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ கிடைக்கும்னா நியர்பை நமக்கு வந்து 7ங்க கிடைக்கும் அல்லது 8ங்க கிடைக்கலாம். 7 பெருக்கணும்னா 7 700, இது ஒரு 840 சம்திங் இதே வந்துருச்சு. அதனால் அடுத்து ஒரு 100 லட்சத்தமாக வராது. அப்போ 7 தான் ஆன்சர். ஓகே, 7.38 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 594 என குறிக்கப்பட்ட ஒரு பொருள் 155க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 594 மைனஸ் 155 பை 594 இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா தான். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சிட்டு டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் போட்டோம்னா பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தள்ளுபடி அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டாக பார்த்துடலாம். சரிதானா? ஸோ கழிச்சிங்கன்னா 14 5 பட்சம் 9, 8 5 பட்சம் 3, 5 1 பட்சம் 4, 439 பை 594 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் எடுங்க, 43,900 இன்ட்டு 594. ஸோ இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இருக்குது? 7 இருக்குது. அதனால் இதை 7ஆலே மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். 7 4 28க்கு 8, அடுத்து இது 2 57 63 2 65க்கு 5, இது 6 5 35 6 41 2 3 2. ஸோ இங்கே ஒரு 0 சேர்த்தோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 4 28 3 சொல்லி ஆப்ஷன் இதுதான் கிடைக்கும். சரிதானா? சாரி ஆப்ஷன் 600 3018 இதான் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சட்டையின் விலை முதலில் 18% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 18% குறைக்கப்படுகிறது. அதன் விலையில் ஏற்பட்ட மொத்த சதவீத குறைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் சேம் மெத்தட் தான், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் பை 100 தான். ஸோ முதல்ல 18% அதிகரிக்கும், அடுத்து 18% குறைக்கிறோம், மைனஸ் ஆஃப் 18 இன்ட்டு 18 பை 100. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் ஆஃப் 18 இன்ட்டு 18, இது ஃபார்முலா தெரிஞ்சால் போகும், 324 பை 100. 2 ஸ்தானங்களை பிடிச்சி புள்ளிங்க 3.24% குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், பி என்பது ஒரு செவ்வகத்தின் உள்ளே உள்ள ஒரு புள்ளியில் பிஎஸ் ஈக்குவல் டு ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஏ, பி, சி அண்ட் டி வரைஞ்சாச்சு. பிங்கிற புள்ளி வரைஞ்சாச்சு. பிஎஸ் ஈக்குவல் டு 79, அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு 17, அதே மாதிரி பிபி ஈக்குவல் டு 61. இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா.
சப்போஸ் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இதை ஃபர்ஸ்ட் இப்போ அப்ளை பண்ணுங்க. 79 ஸ்கொயர்டு ப்ளஸ் 17 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 61 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிதானா? ஓகே. இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி எடுப்போம். 81 ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணோம்னா இது 81 வரும். ஸோ 1 வர வாய்ப்பு இருக்கு. இது 749 9. அடுத்து இங்கேயும் 1 ப்ளஸ் இது 9 வரணும்னா இதை பார்ப்போம். 3 9 வரும். 7 49 8 64 வரும். 4 16 வரும். ஸோ அப்போ 2 யூனிட் டிஜிட் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதில் எது வரும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் லாஸ்ட் 2 யூனிட் டிஜிட் எடுக்கணும். இதில் 41 அப்படின்னு சம்திங் வரும். ஏன்னா 79 ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு சின்ன மெத்தட் சொல்லி தரேன். 79 ஸ்கொயர்டு 89 81 7 49 இப்படி பிரிச்சுக்கோங்க. ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 57 63 இன்ட்டு 2. ஸோ 2ab அப்படிங்கிற ஃபார்ம் போடுங்க. 63 இன்ட்டு 2 126. லாஸ்ட் ஒரு டிஜிட்டை விட்டுட்டு இதை அப்ளை பண்ணுங்க. 1 இது 4. ஸோ அப்போ 41 தான் அந்த இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது 17 ஸ்கொயர் 289. ஸோ அப்போ 289 போடும். 289. ஸோ அப்படின்னு பார்த்தாலுமே 130 வரும். சரிதானா? இது ரெண்டு ஆட் பண்ணால் 89 90 40 130. அதே மாதிரி இங்கே 61 ஸ்கொயர்டு 61 ஸ்கொயர்டு அப்ளை பண்ணோம்னா 01 36 6 இன்ட்டு 2 12. ஸோ 2 1 21. இப்போ ரிமைனிங் இதில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் 30 பேலன்ஸ் வரணும். 09 அப்படிங்கிறது கிடைக்கணும். சரிதானா? நம்ம 2 யூனிட் டிஜிட் தான் கன்சிடர் பண்ண போகிறோம்னா 09 அப்படிங்கிறது கிடைக்கணும். 59 ஸ்கொயர் பண்ணோம்னா 53 09 25 15 இன்ட்டு 30. ஸோ அப்போ ஆப்ஷன் 53 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணக்கூடியது. மெத்தடை ஈஸியாக எடுத்துக்கிடணும். ஸோ பார்த்ததுமே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க, பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுலேருந்து எது வரையும் டேக் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிதானா? ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உள்ளதை டேம் 2 டேம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வகுக்கிற மாதிரி தான் வகுக்கூடக்கூடிய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது 380 380. இது 20 இன்ட்டு 19 380. அதுலேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 18. இந்த 18 வேலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து அதே தான் 17 இன்ட்டு 20 340. அதுலேருந்து ஒரு 34 கழிச்சோம்னா 18. 18 இன்ட்டு 18 வகுத்தல் 36 இன்ட்டு 6. சாட்டி கொடுத்துருங்க. 6 6 36. இது ஒரு 3. சரிதானா? ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து இந்த டேர்ம் மட்டும் தான் எடுக்க போகிறோம். 60/5 12 இன்ட்டு முதல்ல வகுத்தல் தான், எப்போவுமே வகுத்தல் போடமா ஸ்கூல் தான் வகுத்தல் இன்ட்டு 2 மைனஸ் ஆஃப் 12. ஸோ இப்போ 24 மைனஸ் 12 இதில் ஒரு 12 ப்ளஸ் 12 மட்டும் போட்டுக்கோம். அடுத்து இந்த இடத்துல 3 இன்ட்டு 18 54. சரிதானா? இப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு 66 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆண்டுக்கு 9% தனி வட்டி விகிதம் வழங்கும் ஒரு வங்கியின் 95,950 வைப்பு தொகைக்கு கிடைக்கும் ஆண்டு வட்டி எவ்வளவு? ஒரு வருஷத்துல 9% வட்டியில கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிதானா? PNR by 100. இதைத்தான் நம்ம காலகாலமாக படிச்சிருப்போம். பிரின்சிபல் எவ்வளவு? 95 95 0. ஓகே. இன்ட்டு 1 இன்ட்டு 9/100. இப்போ அந்த 100ஆல் அடி கொடுத்துருமா அப்படின்னா அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 0. 85 45க்கு 5 மீது 4. 89 81 85க்கு 5 மீது 8. 95 45 8 53 மீதம் 5 மீதம் 5. 89 81 5 86. ஸோ இதில் 2 டிஜிட் கழிச்சு புள்ளி வச்சிங்கன்னா
நமக்கு வந்து 8635 8635.50 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் 35 மாணவர்களின் சராசரி வயது 46. 35 மாணவர்கள் இருக்காங்க. வயசு எத்தனை? 46. ஸோ அவரோட ஆவரேஜ் வயசு. ஆசிரியர் வயதையும் சேர்த்தால் அப்போ 36 பேர். சராசரி வயது 47ஆக மாறுகிறது. ஸோ இப்போ இதுலேருந்து இது ஒன்று கூட்டும் போது +1, இதுலேருந்து ஒன்று கூட்டும் போது இதுவும் +1. ரெண்டுமே ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆளை சேர்க்கும்போது வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த +1 கொண்டு போய் இதையும் இந்த +1 இதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு 35 + 47 ஈக்குவல் டு 72. 12 ஆமாம். சாரி 82. Next question. Price of the fuel decreases 20%, 30% and 20% in 3 successive months, but increases by 40% in the 4th month. What is the percentage increases or decreases in the price of the fuel in the month of the 4th month as compared to its original prices? அதாவது 4 மாதம் கழிச்சு ஃபர்ஸ்ட் 3 மாதம் 20, 30, 20% வந்து குறையுது. அடுத்து 4ஆவது மாதம் 40% இன்க்ரீஸ் ஆகுது. 4ஆவது மாதம் கடைசியில் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா டிக்ரீஸ் ஆகிருக்குமா மொதல் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்த் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, -1/5. அடுத்த மந்த்து டிக்ரீஸ் ஆகுது 3/10 அடுத்து 20/100ன்னு போட்டோம்னா 1/5 மீன்ஸ் அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த மந்த்து 2/5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிதானா? ஓகே, இது ரேஷியோவில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து 5 முழுசு, 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு 4. அடுத்து 10 முழுமையாக இருக்குது, அதில் 3 டிக்ரீஸ் ஆயிருக்கு 7. அடுத்து 5 முழுசாக இருக்கு, 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு 4. அடுத்து 5 முழுசாக இருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 7. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 5 5 25 25 125 × 10 1250. இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 466 பை 1250 இன்ட்டு 100. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 அப்படின்னு கொடுத்தா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10,000 கிடைச்சோம். இங்கேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 10,000 கிடைச்சிச்சுன்னா 2 0 2 0 கேன்சல் ஆச்சு. இங்கே கீழே கண்ட்ரோல் மட்டும் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 8 40 6 48 8 இதை 4 48 4 52 2 இது 5 4 32 5 37 37.28% அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஏன் 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5% அப்படின்னு சொல்லக்கூடியது 1/8 அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? 12.5 அப்படின்னு சொல்லக்கூடியது 1/8 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே ரேஷியோ தான் இங்கே 125 இருக்கிறனால 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஒரு 0ங்கிற டிசிமல் கிடைக்கும். ஈஸியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்த 2 ரயில்கள் ஒரு மணிக்கு 100 கிலோமீட்டர் மற்றும் 140 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசைகளில் செல்கின்றன. ஒரு ரயிலின் நீளம் 490 மீட்டர். அவை ஒன்றை ஒன்று கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 22 வினாடிகள். மற்ற ரயிலில் நீளம் 2 தசம இடங்களுக்கு சுருக்கினால் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு தெரியும். சரிதானா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490 + L1 சரி L2 ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 100 + 140 240 இன்ட்டு 5/18 இன்ட்டு 22 வினாடிகளை கூட்டிக்கோங்க. சரிதானா? ஸோ பெருக்கிக்கோங்க. ஸோ இப்போ அடி விடுங்க. இது 4 இது 3 4 5 20 20 × 22
4400 by 3 ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது. இப்போ அடுத்த டேர்ம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 மட்டும் வச்சுக்கோங்க. L2 = 4400 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1470 வரும் பை 300. இது சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 0 3 43ல் 9 2 பை 3 அடி கொடுத்தோம்னா 9 27 மீது 2 7 21 மிச்சம் 2 20 6 18 6 976 சம்திங். 976 ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உலோகத்தண்டு ஏபி மற்றும் சி என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏ மற்றும் பி நீளங்கள் முறையே ரேஷியோ எழுதிக்கோங்க. அப்படியே A/B/C அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா 3 டேர்ம் முறை இருக்குது. ஏ மற்றும் பி முறையே 4:8. சரிதானா? அடுத்தது என்ற விகிதத்திலும் சி மற்றும் பி நீளங்கள் முறையே சி மற்றும் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10:18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானா? ஸோ அப்போ சி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக எழுதிக்கிடணும். ஸோ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதி சுருக்கலாம்னா ரெண்டுமே சுருக்குங்க. 2:4 அதை சுருக்கம்னா 1:2. சரிதானா? 1:2 அதெல்லாம் இந்த எழுதிக்கிடுவோம். A/B/C 1:2. அடுத்தது 9:5 9:5. எவ்வளோ தூரம் உங்களால் சுருக்க முடியுமோ ரேஷியோவை அவ்வளோ நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. சரிதானா? இப்போ இந்த 2 ரேஷியோ இங்கே வந்து 9 ரேஷியோ 9 18 10. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஆன்சர் அது இல்லை. நம்ம அவசரப்பட்டு கொஸ்டின் முழுசாக படிக்கலை. ஸோ ஏ மற்றும் சி நீளங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 48 சென்டிமீட்டர். ஏ மற்றும் சிக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 48 சென்டிமீட்டர். ஏக்கும் சிக்கும் இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு? 48. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 1 தான். 1 யூனிட் = 48. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த உலோகத்தண்டின் மொத்த நீளத்தை காண்க. மொத்த நீளம்னா இந்த 3 ரேஷியோவும் கூட்டுங்க. 9 18 27 10 37 யூனிட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்போ 1 தான் 48. அப்போ 37 எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. 1 × 37 போடும் மாதிரி இங்கேயும் 37 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 7 × 8 8 40 6 48 7 56 56. லாஸ்ட் யூனிட் டிஜிட் 6 இது இருக்கா? ஓகே, இதே தான் ஆன்சரு. சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சில நேரத்தில் நம்ம ஆப்ஷனில் வச்சு ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A bag containing red, green and pink tokens. The ratio of the red and green. ரெட்டுக்கும் greenக்கானது 9:6. ஸோ அப்போ 3:2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து while the ratio of the pink and red. பிங்க்குக்கும் ரெட்டுக்கானது பிங்க் இந்த சைடு போட்டுக்கோங்க. ரெட்டு பிங்க் வந்து எவ்வளோனா 18. அப்போ 9:8 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ பிங்க் அண்ட் ரெட்டு தானே, பிங்க் டு ரெட்டு. ஸோ அப்போ இதோட ரேஷியோ 3, இதோட ரேஷியோ 8ன்னு போட்டுக்கோ. மல்டிப்ளை பண்ணு. ஸோ 27, அடுத்து 24, அடுத்து 16. ஸோ கேட்டிருக்கக்கூடியது க்ரீன் டு பிங்க். ஸோ அப்போ 16:27. ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் விகிதம் 2:3. அவற்றின் மீப்பேவா 6 எனில் அவற்றின் மீப்போமாவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2:3. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா மீப்பேவா அது HCF வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 12:18ன்னு சொல்லியாச்சு. அடுத்து தர் எல்சிஎம் 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்போ என்ன எடுத்தீங்கன்னா 36. ஸோ அப்போ இது 3ஆல் வரும், இது 2ஆல் வரும், 36 சம்திங். ஆப்ஷன் 4. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வியாபாரி 80 பேனாக்களை ஒவ்வொன்றும் 8 ரூபாய் என்ற விலையில் வாங்குகிறார். அவற்றில் 60 பேனாக்களை ஒவ்வொன்றும் 12 என்ற விலையிலும் மீதமுள்ளவை 25% நஷ்டத்திலும் விற்கிறார். மொத்த லாபம் நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 80 பேனா
80 பேனா எவ்வளவுக்கு? 8 ரூபாய்க்கு. 8 8 64 640 ரூபாய்க்கு மொத்தமா அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா 80 பேனால 60 பேனா 12 ரூபாயில் 6 × 12 72 720 ரூபா ப்ளஸ்ஸு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 20 பேனா இருக்குது. அதில் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 25% நஷ்டத்தில் விற்றுருக்காரு. 8ல் 25 போச்சுன்னா 4/3 சரி 3/4 ஸோ 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 6 × 20 ஸோ 120 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 840 ரெண்டு என்ன பண்ணோம் ஆட் பண்ணுறோம் 840. ஸோ அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் லாபம் அல்லது நட்டம் தானே. இது 840 மைனஸ் ஆஃப் 640 ஸோ 200 ஆன்சர். ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முகாமில் 12 நாட்களுக்கு 48 நபருக்கான உணவுப் பொருட்கள் உள்ளன. முகாமின் எண்ணிக்கை 72 நபர்களாக அதிகரிக்கப்பட்டால் அதே உணவுப் பொருட்களை எத்தனை நாட்களில் தீர்ந்துவிடும் முடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான். 12 டேஸு மென்னு சரிதானா 48 அதே ஈக்குவல் டு 72 பேர் மொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணல, ஸ்டார்டிங்லேருந்து 72 தான் கொண்டு வராங்க. ஸோ இன்ட்டு எக்ஸ் அடி கொடுத்தீங்கன்னா 6 8 40 6 36 7 42 8 6 48 ஸோ 8. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரிவுக வடிவிலான ஒரு வயலின் இணைப்பக்கங்கள் 60 மீட்டர் மற்றும் 77 மீட்டர் ஆகும். அதாவது சரிவகம்னா ட்ரிபிசாயம் சொல்லக்கூடியது. இந்த மெத்தடில் இருக்கவும் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இணைப்பக்கங்கள் இது வந்து 60, இது வந்து 77 சரிதானா. ஓகே, இதில் ஒரு பக்கத்தோட முனை வந்து 25 வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் 26ன்னு சொல்கிறாங்க. இணையில்லாத பக்கங்கள் 25 மீட்டர் மட்டும் 26 பக்கங்கள். அந்த வயலின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிதானா. சப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இதில் பார்த்தீங்கன்னா செங்கோணமும் வரும், செங்கோணம் கோணத்துக்கான ஈக்குவல் வரும். செங்கோணம் கோணம்னா இப்போ ரிமைனிங் பார்ட் வந்து இது 2 பேரலாக இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த பகுதி வந்து இது 60 சென்டிமீட்டர். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் எவ்வளவு, இந்த லென்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளவு, இந்த லென்த் எவ்வளவு, இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூல் தெரியும். என்ன ரூல் தெரியும்னா மும்மைகள் சொல்லுவோம், அதாவது ட்ரிபிள்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 4 5 9 16 25 சம்திங். அதே மாதிரி சில வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும், அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 12 13 5ன்னு சொல்லுவோம். அப்போ 24 26 10 அப்படின்னு பார்த்துருப்போம் சரிதானா. 24 26 10ன்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன கன்செப்ட் பண்ணுறோன்னா இது 10ன்னு கன்செப்ட் பண்ணுங்க, இது 24ன்னு கன்செப்ட் பண்ணுங்க. இப்போ 10ல் 10 60 கூட்டணும்னா 70, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 77ல் 70 போச்சுன்னா 7 இருக்குது, இது 7ன்னு கன்செப்ட் பண்ணிட்டு. ஸோ ரிமைனிங் 7 25 24 இது இன்னொரு மும்மை சரிதானா. 7 24 25 அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு ட்ரிபிள்லெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 24. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணால் போதுமானது. ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்ட்டு a + b இன்ட்டு h அப்படின்னு சொல்லக்கூடியது சரிதானா. ஸோ இப்போ ஆஃப் 1/2 இன்ட்டு 60 + 77 இன்ட்டு 24 இது 12. அடுத்து என்னன்னா 137 137 இன்ட்டு 12 எவ்வளோ அப்படின்னு வருது? 14 4 வருது. இது 1 14 7 ஒரு 2 2 137 4 4 இது 1 6 1 1644. ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தண்ணீர் தொட்டியில் 5/8 பங்கு நிரம்பியுள்ளது. அதிலிருந்து 12 வாளி தண்ணீர் வெளியே எடுக்கப்பட்டு 9 வாளி தண்ணீர் அதில் ஊற்றப்பட்டால் தண்ணீர் தொட்டியில் 7/12 12 7 பங்கு நிரம்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொட்டியில் கொள்ளளவு வாளியின் எண்ணிக்கையை கண்டறிக அப்படின்னு. சரிதானா? எத்தனை பக்கெட் வந்து வாளி ஊற்றணும் அப்படின்னா அந்த தொட்டி முழுசா நிரம்பும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 8ல் 5 பங்கு இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். அதுலேருந்து ஒரு 12 வாளி வெளியே எடுக்கும். திருப்பி 9 வாளி உள்ளே ஊற்றிட்டோம். அப்போ மொத்த அளவு 3 வாளி. 3 வாளி வந்து வெளியே எடுத்திருக்கோம். அப்படி தானே? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/8x மைனஸ் ஆஃப் 7/12x ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிங்க. 24 24 இது 3 15 இது 14 x ஈக்குவல் டு 3. ஸோ x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 72. ஸோ ஆன்சர் டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் சொல்லுங்கள். எதுவும் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.